இல்லை, ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். வசனம்லாம் சொல்லி, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். யாரா இருக்கிறாரு? என்ன அர்த்தம்? பயபக்தியோட வரணும். சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். முன்னோர்கள் பாடினாங்க, ஆர்ப்பரித்து பாடினாங்க. எப்படி பாடுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு பாட்டிலையும் 7 கவி இருக்கும். ஒவ்வொரு பாட்டிலையும் 7 கவி. குட்ஸ் ட்ரெயின் போன மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே 4வது கவி பாடிட்டாங்கன்னு என்ன இதுன்னு நிறுத்தலையேன்னு தோணும். டியூன் நல்லா இருந்தாலும், மியூசிக் நல்லா இருந்தாலும், குரல் நல்லா இருந்தாலும், என்ன 4வது ஸ்டான்ஸாக போயிட்டாங்க. 7 ஸ்டான்ஸாக பாடுவாங்க. அப்பாடா 7வது ஸ்டான்ஸாக முடிச்சிட்டாச்சுன்னு நீங்கள் நினைப்பீங்க. இன்னொருத்தர் 3வது ஸ்டான்ஸாலேருந்து திரும்ப ஆரம்பிப்பார். நான் சொல்கிறேன் உண்மை தானே எடுத்துக்கிட்டு சொல்கிறேன். 3வது ஸ்டான்ஸாலேருந்து ஆரம்பிப்பார். 3 போய் 4 போய் 5 போய் 6 போய் எப்போ அடுத்து 5வது ஸ்டான்ஸாக ஆரம்பிப்பார். அல்லது 6வது ஸ்டான்ஸாகவும் 7வது ஸ்டான்ஸையும் 6வது ஸ்டான்ஸையும் 7வது ஸ்டான்ஸையும் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமு போனாங்கங்கிறதுக்காக நம்ம அந்த பக்கமே போகிறது கிடையாது. இன்னைக்கு காலையில் 3 பாட்டு பாடினாங்க. 2வது பாட்டு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன வாய் தானே பாடிச்சுது? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கரெக்டு தான், ஏன்னா எனக்கே தெரியாது 2வது பாட்டு நடத்துறவங்க தான் தெரியும். நான் என் சர்ச்சில் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கும் முதல் பாடல் பாடும்போது இருந்தவங்க எல்லாம் கையை வைத்துங்க பார்ப்போம் சொல்லுவேன். கை வைத்துவாங்க. ஓகே, கை வைத்துறவங்க வைத்திய வச்சுக்கிடுங்க, கை வைத்தாதவங்க எல்லாம் கை தட்டுங்கன்னு சொல்லுவேன். கீழே போடுங்க. இப்போ நீங்கள் எதுக்கு கை தட்டுனீங்கன்னு கேட்பேன். சபை வாழ்ந்துச்சு எப்படி பாஸ்டராக இருந்தாலும். பாடல் பாடும்போது வந்தவங்களுக்கு கை தட்டினேன். அடுத்த வாரம் உங்களுக்கு கைத்தட்டு வேணுமா? உங்களால் வர முடியுமா? அவங்களால வர முடிஞ்சிருக்கு, உங்களால் வர முடியுமா? மக்களை கடினமாக நடத்தக்கூடாது, ரொம்ப கடினமாக நடத்தக்கூடாது. ஏன்னா மேய்ப்பன் அவங்க ஆடுகள் தான். அவங்க என்ன பிரச்சனையிலேருந்து வராங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம திடீர்னு கர்த்தர் உன்னை மேல் கோவப்படுவார் சார். சர்ச்சுக்கு மேலே வீடு இருக்கும், அவரே லேட்டாக வருவார். ஓகே, நான் மொத்தத்தில் சொல்கிறேன், முன்மாதிரியாக இருக்க வேண்டியது. அவங்க விசுவாசியை கண்ட மாதிரி திட்டுவாங்க. எத்தனை பஸ் மாறி வந்தாங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம இப்போ திட்டுறதும் கிடையாது, ஒன்றும் செய்யாது. வர நேரம் வாங்க, போகிற நேரம் போங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரீம், இது ஒரு எக்ஸ்ட்ரீம். அப்படிதானே? வரலன்னா உன் குடும்ப சாபம், உன் பிள்ளை நல்லா இப்படியே பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. நீ ஆண்டவர் அலட்சியமாக இருந்த உன் பிள்ளை என்ன ஆகுது பாருங்க. இங்கெல்லாம் வயிறு குடல் குடிக்கும். ஐயோ என் பிள்ளை நல்லா இருக்கணும் வந்துடுவாங்க. அப்படி பயமுறுத்தி வர வைக்கிறது நல்லது கிடையாது. ஆனால் இப்போ ஒன்று எப்போ வேணாலும் வா, உன் பையன் வரலையா, பரவாயில்ல. மண்டையில் கொட்டு வாங்கிட்டு சர்ச்சுக்கு வரணும். அப்படி கொட்டி வந்ததுனால ஹைஸ்கூலுக்கு வந்த பிறகு சர்ச்சுக்கு வர மாட்டான். ஆனால் முன்மாதிரி கொண்டோம். கர்த்தர் மேலே பாடணும். என்ன பாடல் பாடுறோம், அதுக்கு அர்த்தம் என்ன, அதை உணர்ந்து தான் பாடுறேன்னா. கர்த்தர் பிரசங்கத்தில் மட்டும்தான் பேசுவாரோ? பாடல் மூலமாக பேசுவாரா? பிரசங்கமே தேவையில்லை. அந்த பாட்டிலே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கத்தை பண்ணிட்டார், தேவையான இது தந்துட்டார். அந்த நாட்களில் ஒரு பாட்டு சீன் இருந்தது, அதோட காசு செத்துடா. அந்த பாட்டுக்கு அந்த 2.5 மணி நேரம் படத்தில் அந்த பாட்டு தான். அப்படி சொல்கிற கேட்டிருக்கீங்களா? இல்லை. சரி, பாடல் மூலமாக ஆண்டவர் பேச முடியும். தத்தாக்கா பித்தக்கான்னு யாராவது ஒருத்தர் ஒரு சாட்சி சொல்லியிருப்பாங்க. இந்த சாட்சியை கூட ஒழுங்காக சொல்ல தெரியலையேன்னு 10 பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேர் உள்ளத்தில் பேசியிருக்கோம். விடுதலையோடு ஆராதிக்கிறேன்னா அதுதான். இதெல்லாம் ரொம்ப டீசெண்டாக ஆகிட்டோம். கை வைத்துங்கன்னு சொன்னால் இப்படி வைத்தோம். இதுக்கு மேலே வைத்தணும். காலையில் என்ன பேர் சொன்னேன்? ஃப்ரோசன் ஷோல்டர். ஓகே,
அது ஆராதிக்கிற நேரத்தில் மட்டும் விசுவாசிகளுக்கு வர்ற வியாதி, அப்படி தானே? மற்ற நேரத்தில் வராது. ஆராதிக்கிற நேரத்தில் நான் அப்படி தான் இருந்தேன். எங்கள் சர்ச்சில், அந்த பெந்தெகோஸ்தே சர்ச்சில் வாலிபன்னு சொன்னால் நான் ஒருத்தன் தான். காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன். காலேஜுக்கு போகிற வாலிப பையன் நான் ஒருத்தன் தான். நான் மொத்தத்தில் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, நான் ரொம்ப ரிசர்வ் டைப்பு. நம்ப முடியுதா? புல்பிட்டில் நிற்கும்போது நம்ப முடியாது. மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆமாம் இவர் யார்ட்டையும் பேச மாட்டார் போல், எப்பவும் தூட்டை இறக்கிட்டு தான் இருப்பார். அந்த வார்த்தைலாம் தெரியுமா, தூட்டை இறக்குறது? சில பகுதிகளில் உள்ள வார்த்தை. 4 பேர்கிட்ட பழகிறதுக்கு கூச்சப்படுறவரை ஊழியத்துக்கு அலைய வச்சு, நீ ஊழியத்தையும் செய்ய, ஊழியத்துக்கு போகிறவங்கள ப்ரிப்பேரும் பண்ணு. இதை விட பெரிய அற்புதம் என்ன அற்புதம் வேணும்? முடவனை நடக்க செய்ததை விட இது பெரிய அற்புதம், அப்படிதானே? எங்கள் சர்ச்சில் யார் பின்னாலேயாவது ஒளியணும்னா ஒளியறக்கே ஆள் கிடையாது. முன்னால் ஒரு 3 பிள்ளைங்க இருக்கும், மத்தியில் நான், பின்னால் 2 கிழவன் மாதிரி இருப்பாங்க. பெண்கள் சைடில் கொஞ்சம், எப்போவுமே பெண்கள் சைடில் கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பாங்க. நானும் ஒரு லேடியாக இருந்தால் பின்னால் போய் ஒளிஞ்சிக்கலாம். ஆண்கள் சைடில் நான் தான் ஒருத்தன் மத்தியில் இருக்கேன், யாரு பின்னாலே ஒளிய முடியாது, உட்காந்து ஆகணும். கை வைத்தோன்னா வராது. அபிஷேகம் பெறுதல், அபிஷேக கூட்டம். சரி, நான் அந்த கதைக்கு போக வரல. அதுக்கப்புறம் எனக்கு வித்தியாசம் வந்தது லைஃப்பில். ஓகே, கையை வைத்துன யாருக்காக வைத்துறேன்? தேவனுக்காக வைத்துறேன். வைத்த சொல்கிறாருங்கிறதுனால வைத்துறேன் இல்லை. ஓகே, யார் முன்னால் இருந்தாலும் சரி, எந்த குரூப்பில் இருந்தாலும் சரி, திடீர்னு பாடல் பாடும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு தோணுச்சுன்னா கை வைத்த வேண்டியது தானே. அதுக்காக இன்னொருத்தர் சொல்லி கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக சொன்னதமாக. ஏன்னா கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறேன். நம்ம ஆராதனையில் யார் பிரியப்படணும்? எல்லாம் தெரியுதுன்னு தெரியாமலாம் இருக்கோம். எத்தனை வருஷம் விசுவாசிகள் நாங்கள். உங்களை பார்த்தா அப்படி தெரியுதா? ஆண்டவரை உற்சாகமாக ஆராதிச்சுட்டு போகிறதுக்கு எதுக்கு சிரிச்சேன்? இங்கே ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் உள்ள மெம்பர்ஸ் இங்கே இருக்கிறீங்க. அங்கே நான் ஒரு தடவை பிரசங்கத்துக்கு பண்ணுறதுக்கு வந்திருந்தேன். அவர் ரொம்ப வருஷம் விசுவாசியாக இருப்பார். முன்னால் ஒருத்தர் இருப்பார். ஓகே, அந்த அவர் பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு யாரும் இருக்கக்கூடாது. அவர் பண்ணுற பார்த்தா என்ன இங்கேருந்து சடுகுடு உள்ள அழுகிட்டு இருக்காரான்னு எனக்கு தோணும். சடுகுடு. சரி, ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் ஆராதிக்கிற விதம் வித்தியாசம். ஓகே, சரி, உங்களுக்கு அவரை தெரியும் என்ன? சிரிக்கிறீங்களா? இப்போவும் அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கிறாரா இல்லை? ஐயோ பாவம். சர்ச், ஒரு சர்ச்சை பற்றி இன்னொரு சர்ச்சை இல்லை, அப்படி ஆட்களும் இருக்கிறாங்க. அப்படி ஆட்கள் இருக்காங்க. ஆனால் உற்சாகமாக ஆராதிச்சேன் அப்படி எண்ணத்தோட போகிறோமா? நாமும் தூங்கி வளைஞ்சி சபையும் தூங்கி வழிய வச்சு ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் என்ன? இவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வர்றது எவ்வளோ நல்லா இருக்குது. சார், நீட்டாக ட்ரெஸ் பண்ணி, நான் உங்களுக்கு பைக் கொடுத்துருக்குறேன், கார் கொடுத்துருக்குறேன், எத்தனை கார் நிற்குது. இப்படிலாம் இருக்கணும் சபைன்னா. விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும், விடுதலையோடு வசனம் கேட்க வேண்டும். எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ 4-5 ஆயிடுச்சு. ஓகே, பேசுறது கஷ்டமா, கேட்கறது கஷ்டமா? பேசுறது கஷ்டமா? ஓகே, கேட்கறது தான் கஷ்டமா? பேசுகிற எப்போ பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி, எனக்கு அப்படி இல்லை. ஓகே, உங்களுக்கெல்லாம் கேட்குற கஷ்டமா இருக்கு, அப்படி தானே? இயேசு கிறிஸ்து ஒரு தடவை படகுல போகும்போது தலையணை வச்சு தூங்கினார்னு போட்டிருக்குது, அப்படி தானே? களைப்படைந்தவராய் தூங்கினார்னு. அன்னைக்கு முழுதும் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அப்படியா? உங்கள் பைபிளில் அப்படி இருக்கு போல. என் பைபிளில் அன்றைக்கு அநேக காரியங்களை உபதேசித்தார். அநேக காரியங்களை உபதேசித்துட்டு அப்புறம் நம்ம அக்கறைக்கு போவோங்கிறாரு. அவர் படகுல தூங்கிட்டார். மண்வெட்டி பிடிச்சி வெட்டினா தான் டயர்ட் ஆகுமோ? பிரசங்கம் பண்ணால் டயர்ட் ஆகாது என்ன? ஆகுமா? காலையிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் பாஸ்டர் சீக்கிரமாக முடிச்சிருங்க பாஸ்டர்.
வசனத்தை கேட்கும்போது இயேசு கிறிஸ்து அப்பப்போ என்ன சொன்னார் தெரியுமா? காதுள்ளவன் கேட்க கடவன். காது படைச்சது யாரு? எல்லாருக்கும் காது கொடுத்துருக்கிறாரா? எல்லாரும் கொடுத்துருக்கிறாரா? அப்புறம் ஏன் அப்படி சொன்னாரு? அவருக்கு தான் தெரியுமே எல்லாருக்கும் தான் காது கொடுத்துருக்காரு. காது உள்ளவன் கேட்க கடவன்னா. சிலருக்கு காது எதுக்கு இருக்கு தெரியுமா? கண்ணாடி மாற்றுறதுக்கு இருக்கு, வளையம் மாற்றுறதுக்கு இருக்கு, ஸ்டட்டு மாற்றுறதுக்கு இருக்குது. கேட்கறதுக்கு இருக்குதா? கேட்கறதுக்கு காது இருக்குதா? நான் சொல்றதுல பாயிண்ட் இருக்குதா? பிரசங்க கேட்குறோம், 3/4 மணி நேரம் பண்றாங்க. நீங்க 3/4 மணி நேரம் பண்ணுவீங்களா? 1 மணி நேரம்? 1 ஹவர் பேசுவாங்க. அந்த 1 ஹவருக்கு எவ்வளோ நேரம்? நான் கேட்கல, உங்க முன்னால கேட்கல எவ்வளோ நேரம் ஆயத்தம் பண்றாங்கன்னு கேட்கல. நீங்கள் ஏற்கனவே சொன்னாங்க ஏஐலாம் பண்ணி எனக்கு அதெல்லாம் இந்த தாவீது இந்த இந்த ஆர்மர்லாம் எனக்கு சூட் ஆகாது, நீங்கள் வச்சுக்க பார்த்து தூக்கி போட்டு அடப்ப பையில் 5 கல்லை தூக்கிட்டு போன மாதிரி. இந்த 4 செய்தியும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் இது பாஸ்டர் சொன்னாங்க. ஓகே, ஆகஸ்ட் 25 ஆகஸ்ட் 15 25 ஏதோ மீட்டிங் வரப்போது போல. சரி, விடுதலை பெற்ற பெண்மான் வேற என்ன போட்டிருக்கு? வாழ்வில், ஊழியத்தில், குடும்பத்தில், சமுதாயத்தில் இப்படி போட்டு எனக்கு அனுப்புனாங்க. வாட்ஸ்அப்பில் என்ன இருக்குது? 4 டாபிக் அனுப்புனேன். 4 டாபிக் அனுப்புனேன். உடனே தம்ஸ்அப் போட்டிங்களோ? தம்ஸ்அப் ஏதோ போட்டு அனுப்புனாங்க. டேட் எப்போ? அன்னையிலேருந்து மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி? சுந்தராபுரத்தில் போய் பிரசங்கம் பண்ண போகிறேன். அங்கே பிரசங்கம் கேட்ட பிறகு கோயம்புத்தூரில் 4 சர்ச்சில் என்னை கூப்பிடணும், போய் கலக்கிடணும், தூள் கிளப்பிடணும் அப்படி நினச்சி மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணலை. விடுதலை பெற்ற பெண்மானாக அவங்க தனி வாழ்விலும், குடும்பத்திலையும், திருச்சபையிலையும், சமுதாயத்திலையும் இருக்கணும்னா என்னென்ன பேசணும்? எல்லாத்தையும் பேசிட்டேன்னு சொல்லலை. ஒரே ஒரு செய்தி தான்னா இடி முழக்கம் அப்படி பண்ணி முடிச்சுட்டு போகலாம். 4 பிரசங்கம் பண்ணணுமே, உங்களை நான் சாயங்காலம் வரை உட்கார வச்சுருக்கணுமே. அதனால தான் கொஞ்சம் சிரிப்பாலாம் சொல்கிறேன். சரி, வசனத்தை கேட்கறது விதத்தில் வித்தியாசம் இருக்கணும். ஒரு உவமை சொன்னார். பாதையில் விழுந்தது, முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, கற்பாறை உள்ள இடத்துல விழுந்தது. கொஞ்சம் ஆர்டர் மாற்றிட்டேன். நல்ல நிலத்தில் விழுந்தது. வெவ்வேறு விதை விழுந்ததோ? ஒரே விதை, அதாவது வெவ்வேறு குவாலிட்டி விதை விழுந்ததோ? வசனம் பேசுறது எல்லாமே ஒன்று தானே, நிலம்தான் வேற. நல்ல நிலத்துலையும் 3 விதமாக பலன் கொடுக்குது. எதனால? லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். போடுங்களா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், விதை ஒண்ணுதான். வசனத்தை முதல்ல அந்த பாயிண்ட்ல நம்ம கேட்குறோமா? எப்படி கேட்குறோம்? சின்ன பொடியன் அம்மா கொண்டு போய் நான் கர்த்தர் இடத்துல கேட்டேன், அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. என் வேலை முடிஞ்சுது. எத்தனை வயசு இருக்கும் அவனுக்கு? பால் குடி பறந்து போய். சரி, ஓகே. இப்போ எவ்வளோ நாள் பால் கொடுக்குறாங்க அதெல்லாம் வித்தியாசம். அதெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்க தேவையில்லை. அப்போல்லாம் எப்படியும் அவனுக்கு ஒரு 4 வயசாவது இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, அப்படிதானே? 3 மாத குழந்தையோ அல்லது 6 மாத குழந்தையோ 9 மாத குழந்தையோ கொண்டு போய் போட்டிருக்க மாட்டாங்க. தூங்க போகிற நேரத்தில் சாமுவேலேன்னு சத்தம் கேட்குது. 3 தடவை ஓடி தாத்தா கூப்பிட்டீங்களா அல்லது பாஸ்டர் கூப்பிட்டீங்களா
திருமேனி கூப்பிட்டீங்களா? திருமேனின்னு வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? திருமேனின்னு வார்த்தை மலையாள வார்த்தை. யாருக்கு சொல்லுவாங்க? யாரா திருமேனின்னு சொல்லுவாங்க? பிஷப். பிஷப் அதெல்லாம் பெந்தகோஸ்தில் இப்போ கிடையாதுல்ல. சிஎஸ்சியில் இருக்க விட நிறைய பிஷப் பெந்தகோஸ்தில் தான் இருக்காங்க இப்போ. சிஎஸ்சியிலாவது 7 டயசிஸ்னா 7 பிஷப் தான். இங்கே ஊருக்கு 7 பிஷப் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டும் தான். அந்த பிஷப்புக்கு இந்த பிஷப்புக்கும் வித்தியாசம் கிடையாது. வேதனையோடு பேசுகிறேன். நல்லா தெரியும், என்கிட்ட பிடிஹெச் தான் படித்தான், இன்னைக்கு டாக்டர் போடுறான். எங்கே இருந்துட்டா டாக்டர் வாங்கினேன், நீ பிடிஹெச்சுக்கு மேலே போகலையே. சரி இருக்கட்டும். அது பெந்தகோஸ்தே பிஷப்பு. சிஎஸ்ஐ பிஷப்பும் ஒருத்தர் என் கூட எம்டிஹெச் படித்தார். யாரை சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் எம்டிஹெச் முடிக்கலை, அவர் போட்டுக்கிட்டார். சரி, நானும் அவர் கூட தான் படித்தேன். நான் முடிச்சுட்டேன். நான் என் பேருக்கு பின்னால் எம்டிஹெச்னு போட்டதே கிடையாது. அங்கே போடுவாங்க, எங்கள் ப்ராஸ்பெக்டஸில் போட்டிருப்பாங்க ராஜசேகர் ஓகே எம்டிஹெச் ப்ராக்கெட்டில் ஓஎக்ஸ்னு போடுவாங்க. ஓஎக்ஸ்னு என்னது? ஆக்ஸ்போர்டில் போய் படித்தாராம். எங்கே படித்தாருன்னு, ஆனால் அவங்களுக்கு அது மீனிங். அவங்க ப்ராஸ்பெக்டஸில் எங்கள் காலேஜில் ஆக்ஸ்போர்டில் எம்டிஹெச் படித்தவர் இருக்கிறாருன்னு போட்டால் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. எனக்கு அதே சம்பளம் தான். சரி கேட்டோம். அவன்கிட்ட 3 தடவை ஓடுறான். அவருக்கு தெரியுது என்ன பதில் சொல்லணும்னு. நமக்கும் தெரியும், சண்டே கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம்ல. என்ன பதில் சொன்னா? கர்த்தாவே சொல்லும். அந்த ஜெபத்தை யார் பண்ணணும்? சண்டே கிளாஸ் பிள்ளைகள் பண்ணணும், அப்படித்தானே? நம்மெல்லாம் சர்ச்சுக்கு வரும்போது அப்படி வரக்கூடாது. நம்ம மார்க் போடுறதுக்கு வரோம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இன்னைக்கு பிரசங்கம் அன்னைக்கு மாதிரி இல்லை. இன்னைக்கு உப்பு சப்பு இல்லாமல் பேசினார். என்ன பேசினார்னே எனக்கு தெரியாது. என்ன தான் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா, ஆயத்து பறவைகள் தூக்கிட்டு போயிடுச்சா. பிஹெச்டி பண்ணவர் வந்து பேசினா தான் கர்த்தர் பேசுவாரோ? அவர் மூலம் தான் பேசுவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரோ? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த வசனத்தை கேட்கறதுக்கு நம்முடைய மனம் விடுதலையா இருக்குதா, அது அல்லது ஏதாவது கெட்டி போட்டிருக்குதா? நம்ம யாரை கட்டிக்கிட்டு இருக்கோம்? நாம விடுதலை அடையலை. பிரசங்க நேரத்தில் பிரசங்கத்தை கேட்க முடியல. நான் கட்டப்பட்டிருக்கிறேன். நான் ஆகாய மண்டலத்தில் யுத்தம் பண்ணி அவங்களெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன். உங்கள் கட்டு ஸ்ட்ராங்காக இல்லை, அதை அவுத்துக்கிட்டு வருது. ஒவ்வொரு தடையும் நீங்கள் கட்ட வேண்டியிருக்குது. சர்வவல்ல தேவன் என் நன்மைக்காக பேசுகிறார், அதை கேட்டு அதன்படி நடப்பது அவருக்கு நல்லதுன்னு, பாஸ்டருக்கு நல்லது. சவுல் கடைசியில் எங்க போய் நின்னான் தெரியுமா? அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ இடத்துல போய் நின்னான். எதுக்கு? கர்த்தர் என்னோடு பேசவில்லை, தீர்க்கதரிசியை கொண்டும் பேசவில்லை, கனவுலையும் பேசவில்லை. கடைசியில் என்ன பண்றது? நீங்களா சொல்லுங்க ஐயா, என்ன நடக்க போகுது? அந்த நல்ல சவுலுக்கு மட்டும்தான் வருமோ? கர்த்தர் சவுல்கிட்ட பேசினாரா? உண்மையா பொய்யா? ராத்திரி முழுவதும் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கான். ஆண்டவர் என்கிட்ட பேசல. குறி சொல்ற பொண்ணு மூலமாவது பேச மாட்டாரா? அந்த நிலைக்கு நம்ம ஏன் போனோம்? எப்படி போனோம்? ஒரே நாள்ல போயிட்டோனோ? ஆண்டவர் பேசுறதுக்கு நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். நான் இன்னைக்கு இருதயத்தை கடினப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு வருவனோ? அப்படி யாராவது வருவாங்களா? குடிச்சிட்டு சாக்கடை பக்கத்தில் விழுந்து கிடக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா?
அவன் முதல் குடிய ஆரம்பிக்கும் போது நான் சாக்கடை பக்கத்தில் விழுந்து கிடக்க போறேன், அதனால தான் குடிக்க ஆரம்பிக்கிறேன்னு நினைச்சா குடிக்க ஆரம்பிச்சான். நம்ம நிலை அந்த நிலைக்கு போயிட வேண்டாம். வசனத்தை பேசும்போது கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். 3வது பாயிண்ட், அமுதன் சொன்ன பாயிண்ட், விடுதலையோடு கொடுத்தல். கொடுக்கணுமா? எவ்வளவு கொடுக்கணும்? எவ்வளவு கொடுக்கணும்? உதாரத்துவமாய் கொடுக்கணும். சரி, வேற எப்படி கொடுக்கணும்? மனப்பூர்வமாய் கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும். உற்சாகமாக கொடுக்கும்போது கையில் எவ்வளவு வரும்? கடமைக்காக கொடுக்கும்போது எவ்வளவு வரும்? எல்லாம் ஒரே அமௌண்ட் தான். பொதுவாக சொல்ல வேண்டிய சொல்கிறேன். சனிக்கிழமை குடும்பமாக ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். குடும்பம் காசு செலவழிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக ஆராதிக்க வாரோம். மீதி என்ன சொல்ல போகிறேன்? சொல்லுங்க. அன்னைக்கு செலவழித்த காசுக்கும் இன்னைக்கு செலவழித்த காசுக்கும் வித்தியாசம் இருக்கத்தானே செய்யும். சரி, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியத்தானே செய்யும். என்ன 2500 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு 20 ரூபா டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா அவன் பார்க்குற பார்வையில் நீங்கள் செத்தே போயிடுவீங்க. ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டார்ல என்ன? அதனால ஆண்டவருக்கு 20 ரூபாயும் போடலாம். அவன் டிப்ஸ்காரன் நம்ம என்ன நினைப்பான். அதனால அது பந்தாவா ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ அந்தானே. அந்த பேரர் நம்ம பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு தான் என்னைய பற்றி தெரியுமே என்ன. யார்கிட்டயா பேசுகிறேன்னா, யார்கிட்டயா ஆவியானவர் பேசுகிறாரா தெரியல. நீங்கள்லாம் நல்லா கொடுக்குற ஆட்களாக தான் இருப்பீங்களா இருக்கும். எல்லாம் கொடுக்காதாங்க. கொடுக்குறவங்க காலங்காலமாக அதையே கொடுத்துக்கிட்டு இருக்கணுமோ? 10 வருஷமாக இதே சம்பளம் தானே, ஒரு இன்க்ரிமெண்ட் கிடையாதா? சரி, 2 காசு உதவி போட்டா ஆண்டவர் பார்த்தாரு. அப்படித்தானே? எதை பார்த்தாரு? எவ்வளோ வச்சிருக்கான்னு பார்த்தாரு. மற்றவங்கெல்லாம் வாலெட்டை திறந்து அதெல்லாம் ஒதுக்கிட்டு இதை எடுத்து போட்டாங்க. பெரிய அமௌண்ட்டு. இவா போட்டதை விட பல மடங்கு பெரிய அமௌண்ட். ஆனால் அதை விட பல மடங்கு பெரிய அமௌண்ட்டு உள்ளே இருக்குது. இவா போட்டது ஒன்றுமே இல்லாமல் போட்டு போயிட்டான். அப்படி கேட்குறவங்க கண்ணில் கண்ணீர் வர வைக்கிற பிரசங்கத்தெல்லாம் கேட்டிருக்கீங்களா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், டீ குடிக்கிறதுக்கு 2 ரூபா இல்லாமல் குழாய் தண்ணியை குடிச்சிட்டு. இப்போ அப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறதும் இல்லை. ஏன்னா அப்படி அனுபவம் கிடையாது. அப்படி அனுபவத்தோடு பண்ணதுனால நிறைய பேர் ரசிக்கப்பட்டாங்க, நிறைய சபைகள் கட்டப்பட்டுச்சு. 2 ரூபாய்க்கு டீ குடிக்கிறதுக்கு இல்லாமல் இருந்தேன்னு சொல்கிறவர் பிரசங்கம் பண்ணிவிட்டு அவர் ஒரு ஆர்டினரி ஹோட்டல் கூட்டிகிட்டு போங்க, அவர் முகம் போகிற போக்க பார்க்கணும். இந்த ஹோட்டலுக்காக கூட்டிகிட்டு வரீங்க என்ன? நான் எப்படி ஆளிப்போம்? இப்பவும் பெரிய ஆள் தான். ஆனால் அன்னைக்கு 2 ரூபாய்க்கு காசு இல்லாமல் இருந்தீங்களா? 10 ரூபா டீ குடிக்க மாட்டாங்க, 50 ரூபா டீ தான் குடிப்பாங்க. நான் யாரையும் மனசில் வச்சு சொல்லலை, மொத்தத்தில் அப்படி ஆட்கள் இருக்காங்க. எனக்கும் சில ஹோட்டலில் குடித்தா எனக்கு தமக்கு ஒத்துக்கிடாது. அதனால் ரேதர் டீ குடிக்காமல் வேணாலும் இருந்துக்கிட்டவனா இருக்கணும். அல்லது கண்ணு பேசாமல் டீ போடுறவன் கையை பார்க்கும், அவன் இப்போ கழுவுற டம்ளரை பார்க்கும். அப்படிலாம் பார்த்தா குடிக்க முடியுமா? சரி, என்ன பண்ணுறது? என்ன வயிறு அப்படி இருக்குது. நன்றியோடு உற்சாகமாய் ஆண்டவர் சந்தோஷம். நம்ம கொடுத்தா ஆண்டவருக்கு நிறையணும் இல்லை.
யாத்திராகமத்தில் உங்களுக்கெல்லாம் கூடாரம் போட்டிருக்கீங்க, அந்த கூடாரத்தெல்லாம் எப்படிலாம் போடணும்னு எல்லாம் கணக்கு சொல்லிட்டார். அது இது எண்ணாகமத்தில் தான் வருது. மத்தியில் ஆசரிப்பு கூடாரம், அப்புறம் கிழக்கு பக்கத்தில் ஆசாரியர்களோட கூடாரம், அப்புறம் சுற்றி லேவியரோட கூடாரம், அதுக்கப்புறம் யூதா எந்த பக்கத்தில் இருக்கணும் அவங்க கூட 3 கோத்திரம், வடக்கு பக்கத்தில் யார் இருக்கணும் அதெல்லாம் சொல்லணும். சார் அது பின்னா நீங்கள்லாம் கூடாரத்தில் இருக்கீங்களா, எனக்கும் ஒரு கூடாரம் போடுங்களேன். யார் கேட்குறா? யார் கேட்குறா? சர்வத்தையும் படைத்த ஆண்டவர், பார்வோன்ட்ட நிரூபித்த ஆண்டவர், இப்போ எனக்கு ஒரு கூடாரம் போட்டு தாங்களா? ஆண்டவர் ஒரு ஆசரிப்பு கூடாரம் உண்டாவதாக சொன்னால் வந்திருக்குமா வந்திருக்காதா? 4 தூதர்களை கூப்பிட்டு அந்த இஸ்ரேலோட பாளையம் இருக்குல்ல, மத்தியில் ஒரு எனக்காக ஒரு டென்ட் போடுங்க சொன்னால் எப்படி போட்டிருப்பாங்க? ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நீ எனக்கு காணிக்கை கொண்டு வா, அந்த காணிக்கையில் எனக்கு டென்ட் போடுங்க. என்னெல்லாம் காணிக்கை கொடுத்தாங்க? வெள்ளி, பொண்ணு, விலையுயர்ந்த கற்கள். எங்கேருந்து வந்துச்சு அவங்களுக்கு? கொடுத்தது யாரு? சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அடிமையாக இருந்தாங்க, வெறும் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தங்கத்தை எப்படி காணிக்க கொடுத்தாங்க? ஆண்டவர் கொடுத்தாரு, கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் யாரு? நம்ம சம்பாதிச்சது, அப்படி தானே இல்லையா? யோபு சொல்றாரு, என் பைபிளில் இருக்கு, உங்கள் பைபிளில் இருக்கும்னு நினைக்கிறேன், தேடி பார்த்தா, என் கையை பார்த்து எவ்வளோ சம்பாதிச்சுட்டான் நீ சொல்லியிருந்தேன்னா என் தலையில் இடி விழட்டும். அந்த வார்த்தையில் சொல்லலை, அந்த மாதிரி சொல்கிறாரு. அவர் அனுபவிச்சதெல்லாம் யார் கொடுத்தது? நம்ம சொல்லிடுவோமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அது என்ன கர்த்தர்? எடுக்கிறக்கா இருக்காரு அவரு? சாத்தான் தான் எடுத்தான், அவன்கிட்ட வந்து பிடுங்கு அப்படி பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா அவரை திரும்ப கூப்பிடுங்க. கிறிஸ்தவம் பல பிரசங்கம் வேற கடந்து வந்துட்டேன்னு, அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்களோ தெரியல. அப்படிலாம் பிரசங்கம் பண்ணவங்க ஒரு காலத்தில் அவங்களுக்கெல்லாம் ஹோஹோன்னு இருந்தாங்க, இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. சார், விடுதலையோடு ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்தல். பெந்தேகோஸ்து சபையில் ஒருத்தர் எப்படி கூப்பிடுவாங்க சொல்லுங்க? பிரதர், சிஸ்டர். அர்த்தம் என்னது? மீனிங் சொல்றீங்க. சரி, நம்ம 2 பேரும் ஒரே வயிற்றுலேருந்து வந்தவங்க. அப்படி இருந்துச்சா? பாஸ்டன்ஸில் கேட்குறேன், இருந்துச்சா எப்போமாவது பெந்தேகோஸ்து சபையில்? இருந்துச்சு. இப்போ இருக்குதா? காரணம் யாரு? அப்போ அவங்களுக்கு வேலை கிடையாது. காலையில் ஒரு பஸ்ஸை பிடிச்சி வருவாங்க, அடுத்த பஸ் அது மத்தியானத்துக்கு மேலே தான் போகும். அது வரை அவங்களுக்கு நேரத்தை போக்கணும். மொபைலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே, அதனால் ஒருத்தர் பிரதர், சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு நிற்பாங்க. நமக்கு அப்படியா? ஆராதனை முடிஞ்சுதா, என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி போட்டாங்களா போடலையா, உடனே போய் செருப்பை போடு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. இந்த பிரதர்கிட்ட இப்போ பாஸ்டர் இந்த பிரதர்கிட்ட பேசணும்னு நினச்சா அவர் எங்கே? அவர் அப்போவே போயிட்டார. சில சர்ச்செல்லாம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிவிட்டு கடைசி ஜெபத்தை இன்னொருத்தரை பண்ண சொல்லிட்டு அவர் வாசலுக்கு போயிடுவார். ஏன்னா அப்போ தான் அவங்க கையாவது பிடிச்சி குலுக்க முடியும். பாஸ்டர் காத்திருந்து விசுவாசிகள் கையை குலுக்கிட்டு போகணும். இல்லாட்டா அவங்களுக்கு வேலை டாட்டா பை பை, உங்கள் பிரசங்கத்தை கேட்டாச்சு, காணிக்க போட்டாச்சு, இனிமே அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். சகோதரர்கள் அப்படி தானே? அப்படியே கை குலுக்குனா 10 வருஷமாக யார் பாஸ்டர், பிரதர், சிஸ்டர்னு கேட்குறோமோ அதே ஆள்கிட்ட தான் நீங்கள் கேட்போம். அதுக்கு போக நிறைய பிரதர் வந்திருக்காரு, நிறைய பிரதர் போகவும் செஞ்சுருக்கிறாரு. அக்கறை கிடையாது, அப்படித்தானே? நாம் வாரம் போகிறோம், நம்ம யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டோம், யாரும் நமக்கு தொந்தரவு கொடுக்கவும் அனுமதிக்க மாட்டோம்.
நம்ம போனோமா வந்தோமா, நம்ம வேலையை முடிச்சோமா. உங்கள் சாரி நல்லா இருக்கு சிஸ்டர், எங்கே வாங்குனீங்க? ஓகே, இது 5000. நான் போட்டிருக்கிறது 6000 கொடுத்தேன். ஆனால் உங்கள் இது நல்லா தெரியுதே, நான் உங்களோட 1000 கூட கொடுத்துருக்கேன்னு சொல்லாமல் சொல்லியாச்சு. அப்படிலாம் நீங்கள் பேச மாட்டீங்க. சில சர்ச்சில் பேசுவாங்க, சில வீடுகளில், எல்லா வீட்லையும் கிடையாது. நீங்களும் வந்தீங்களா? ஒவ்வொருத்தரும் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, உங்கள் பஞ்சாதி எப்படி போகிறா பார்த்தீங்களா? அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு எங்கே தெரிய போகுது? எனக்கு கெடுத்து வச்சு அவ்வளோதான். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா ஜவுளி கடைக்கு போக வேண்டி இருக்குது. அதனால் அப்படிலாம் உலகத்தில் நடக்குதோ தெரியல. எங்கள் வீட்டிலலாம் நடக்கலை. ஆனால் சகோதரன் சகோதரிங்கிற அன்னோன்யம் ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாரா? எனக்கு தெரியல. உங்கள் உள்ளத்தில் பேசினார்னா, வித்தியாசமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இருங்க. நீங்கள் மாறினீங்கன்னா யாருக்கு லாபம்? உங்களுக்கு லாபம். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க மாறலைன்னா யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு தான் நஷ்டம். ஆண்டவருக்கு நஷ்டமா? உங்களுக்கு நஷ்டமா? என்னை குறித்து நான் தானே கணக்கு கொடுக்கணும். விடுதலையை நான் பெற்றிருக்கிறேனா, குடும்பத்தில் அனுபவிக்கிறேனா, திருச்சபையில் அனுபவிக்கிறேனா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36, 37, 38 அதை வாசித்துக்கு முடிச்சிருவோம். என்ன ஒரு பாவம் பைபிளை மூடிட்டு திறக்கிறார். அப்பொழுது திரளான ஜனங்களை கண்ட பொழுது, திரளான ஜனங்களை நம்ம பார்க்குறோமா? திரளான ஜனங்கள் இருக்காங்களா? என் பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், அதையும் சொல்லிடணும்ல. என்ன, என் பையன் ஆஸ்திரேலியா சும்மா வருதா? நாங்கள் இந்த பீச்சுக்கு போனோம், இன்னும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. அந்த பீச்சில் வேணால் ஒரு 10 பேர் இருப்பாங்க. இங்கே பீச்சுக்கு சண்டே போயிருக்கீங்களா? மெரினாலெல்லாம்? சென்னையில் தான் போயிருக்கீங்களா? எவ்வளோ கூட்டம் இருக்கும்? அப்படி திரளான கூட்டத்தை பார்க்கும்போது நமக்கு மனசுல என்ன வருது? இவ்வளோ கூட்டம் எங்கேருந்து வந்தாங்க? கூட்டம் கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸாக இருக்குல்ல? இன்கன்வீனியன்ஸ் தானே. இவங்கெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது, எதுக்கு இங்கே வந்தாங்க? நீங்கள் எதுக்கு வந்தீங்க? அதுக்கு தான் அவங்களும் வந்தாங்க. நான் சொல்கிற புரியுதா? மற்றவங்க வர்றது நமக்கு கூட்டம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதே மாதிரி தானே மற்றவங்களுக்கும் நம்ம பார்த்தா இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரோட்டில் எல்லாரும் காரை வாங்கிட்டு வந்துட்டான் பாரு. நானும் காரில் தான் போயிட்டுருக்கேன். நீ கார் வாங்கிட்டு போகும்போது மற்றவங்க கார் வாங்கிட்டு வரக்கூடாதா? பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் எல்லாரும் எங்கே இருந்தால் எல்லாம் இஎம்ஐ கொடுக்குறாங்க, காரை வாங்கி வச்சிடுறாங்க. நீங்களும் இஎம்ஐ தானே கட்டிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் கொடுத்தார், காட்ஸ் கிஃப்ட். அடுத்தவங்கள பார்த்தா நமக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, அப்படி தானே? கொஞ்சம் ஃப்ரீயாக, ஆட்கள்லாம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி தானே? அவங்கள்ட்ட பிஹேவியர்லாம் பார்த்தா எங்கேருந்து வந்தாங்க? கண்ட்ரி பீப்புள். ஒழுங்காக வீட்டில் இருக்க வேண்டியது தானே? அப்படிலாம் உங்கள் உள்ளத்தில் தோண்டிருக்குதா? தோண்டலையோ? என் உள்ளத்தில் தோண்டிருக்கு. நான்லாம் பாவியான மனுஷன், ஆண்டவர் கிருபையாக இருக்கணும். நமக்கு முன்னால் 10 பேர் கீழே நிற்கிறாங்கன்னா நமக்கு பக்குன்னு அடிக்கும், எப்படி தானே?
1:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவான். ஐயோ 1:45, 12:45, இன்னும் 10 பேர் நிற்கிறாங்க. ஐயோ நான் போயிட்டேன்னா அதுக்கு பிறகு கவுண்டர் க்ளோஸ் ஆனால் பரவாயில்ல, என்னால் நிற்கிறேன். திரளான அதுக்குள்ள அடுத்த வசனத்து போயிட்டீங்கன்னா ஒரு லைன் தான் வாசிருக்கேன். திரளான ஜனங்களை கண்ட பொழுது எப்படி இருக்கிறாங்க? தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருக்கிறாங்க. அப்படி பார்க்குறோமா? தொய்ந்து போயிருக்கிறாங்களா? நம்மளே தொய்ந்து போயிருக்கிறோம். மற்றவங்களை எங்கே போய் தொய்ந்து போய் ரொம்ப பாவமாக பரிதாபமாக இருக்கிறவங்க கூட்டத்தில் பார்க்குறோமா? இல்லை இல்லை, லேட்டஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றவங்கள தான் பார்க்குறோம். அவங்க தானே நம்ம கண்ணில் படுறாங்க. டவுன் பஸ்ஸுக்கு டிக்கெட் அவ்வளோ இருக்குதா? நீ எண்ணி பார்க்குற ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம கண்ணில் பட மாட்டாங்க. சிலர் ரொம்ப அடாவடித்தனம் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறை. நான் சும்மா வழக்கமாக சொல்கிறது, 80,000 1,00,000க்கு பைக் வாங்கி ஓட்டுறவங்கெல்லாம் அந்த பைக்கெலாம் ரோட்டில் எப்படி போகும் தெரியுமா? ஸ்ட்ரைட்டாக போகும். 2.5 லட்சத்துக்கு பைக் இருக்குது, அதான் அந்த பைக்கை வாங்கி ஓட்டுறவங்க பைக் எப்படி போகும் தெரியுமா? நேரே போகாது. இப்படி போனால் தான் அது போகும். ஏன்னா 2.5 லட்சம் கொடுத்துருக்கிறார்ல. அவன் உள்ளத்தில் பெருமையா தாழ்வு மனப்பான்மையா? பெருமைன்னு காமிக்கிறான். உண்மையிலேயே என் மதிப்பு என்கிட்ட இல்லை, நான் ஓட்டுற வண்டியில் தான் இருக்குது. மதிப்பு நம்ம மேட்ட இருக்கா, நம்ம ஓட்டுற வண்டியில் இருக்குதா? என்னை பற்றி ஐ ஹாவ் புவர் செல்ஃப் இமேஜ், ஐ ஹவ் டு காம்பன்சேட் பண்ணிக்கோ. அவனை பார்த்து எரிச்சல் அடையணுமா, பரிதாபப்படணுமா? ஆண்டவருக்கு என்ன வந்தது? தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா எதுக்கு இருக்காங்க? எதுக்கு அப்படி இருக்காங்க? அவங்கள ஒழுங்காக நடத்துறதுக்கு மேய்ப்பன் இல்லை. நேற்றா ஒரு பைக்கு, ஆமாம், ராத்திரி எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு 9:30 மணிக்கு 2 பேர். அது சத்தம் ஊரெல்லாம் அலறுது. ஏன் அப்படி பண்ணுறா? மேய்ப்பன் இல்லை. எது உண்மையான மதிப்புன்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. 10 பேரை டிஸ்டர்ப் பண்ணால் தான் எனக்கு மதிப்புன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இல்லைடா, 10 பேர் சமாதானமாக இருக்கணும்டா, அதுக்கு நீ கான்ட்ரிபியூட் பண்ணால் தான் உனக்கு வேல்யூன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. யார் மேலே கோவப்படணும்? மனதுருகி. மனதுருக்கன்னா என்னது? என்ன செய்யணும்? வேலையாட்கள் கொஞ்சம், அதனால் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிருக்காங்களா தெரியல. ஜெபிக்க சொன்னார். அதுக்கப்புறம் என்ன செய்தார்? இடையில அடுத்த அதிகாரம் கிடையாது. உடனே நீங்கள் போங்க, எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அடுத்த வசனம் என்னது? நீங்கள் போங்க. எங்கே போறீங்க? ஓநாய்களுக்குள்ள சிங்கம் மாதிரி போறீங்களோ? யாரை சொன்னார்? யாருக்காக அது எழுதியிருக்கு? உங்களுக்கும் எனக்கும். உலக தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக முழு வேதாகமத்தையும் தெளிவாக சரியாக கற்றுக்கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. அகில உலக கிறிஸ்தவர்களுக்கான தொலைதூர ஓர்கல்வி திட்டம். ஏடிஏவின் பதிவு பெற்ற கல்லூரி.
CTH Certification in Theology, DTH Bachelor in Theology, MDiv Master in Divinity, MTH Master in Theology.